அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ரமலானின் 14வது நாளை கடந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் என்பது வெறும் பசியையும் தாகத்தையும் அனுபவிக்கும் மாதமல்ல. அது மனசாட்சியை சுத்திகரிக்கும் மாதம். அது கடந்த காலத்தை திருத்திக் கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த நாளுக்கான ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், யார் ரமலானில் ஈமான் கொண்டும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹுல் முஸ்லிம் ஆகிய நம்பகரமான ஹதீஸ் தொகுப்புகளில் பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸ் ஒரு சாதாரண அறிவுறுத்தல் அல்ல, இது ஒரு பெரிய வாக்குறுதி. முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மனிதன் பிழை செய்யக்கூடியவன். சில நேரங்களில் தொழுகையில் அலட்சியம், சில நேரங்களில் நாவால் தவறு, சில நேரங்களில் பார்வையில் தவறு, இப்படி பல குற்றங்களோடு நாம் வாழ்கின்றோம். ஆனால் ரமலான் மாதம் அல்லாஹ் நமக்கு தரும் ஒரு மறுபிறவி வாய்ப்பு. ஆனால் இந்த மன்னிப்பு 2 நிபந்தனைகளுடன் வருகின்றது. முதலாவது ஈமான். நாம் நோன்பு நோட்பது குடும்ப பழக்கம் என்பதற்காக அல்ல, சமூகம் பார்ப்பதற்காகவும் அல்ல, உடல் நலன் பெறுவதற்காகவும் அல்ல. இது அல்லாஹுவின் கட்டளை. நான் என் இறைவனுக்காக செய்கின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நோன்பு நோட்க வேண்டும். இதுவே ஈமான். இரண்டாவது நன்மையை எதிர்பார்த்தல். நாம் செய்கின்ற இந்த நோன்புக்கான பலனை அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். மனிதர்களின் பாராட்டை நாடாமல், புகழை நாடாமல், சமூக அங்கீகாரத்தை நாடாமல், யா அல்லாஹ் உன்னிடம் மட்டுமே பலன் வேண்டும் என்ற மனநிலையுடன் நோன்பு நோக்க வேண்டும். இந்த 2 குணங்கள் சேர்ந்தால்தான் நோன்பு ஒரு ஆன்மீக மாற்றமாக மாறுகின்றது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் உண்மையில் நோன்பு நோக்கின்றோமா அல்லது வெறும் பசியை தாங்குகின்றோமா? நோன்பு என்பது உணவு மற்றும் தண்ணீரை விட்டு இருப்பது மட்டுமல்ல, அது கண்களை பாதுகாக்கின்றது, அது நாவை கட்டுப்படுத்துகின்றது, அது இதயத்தை சுத்தப்படுத்துவது, அது குர்ஆன் ஓதுதலால் மனிதனை நிரப்புவது, அது இரவு நேரங்களின் தொழுகையில் நிற்பது, அது தௌபா செய்வது, அது உள்ளத்தால் அழுவது. இன்று ரமலானின் பாதியை நெருங்கிவிட்டோம். இந்த 14 நாட்கள் எப்படி சென்றது? நம்முடைய நோன்பு உண்மையாக அல்லாஹுக்காக இருந்ததா? நாம் குர்ஆன் ஓதுதலுக்கு நேரம் ஒதுக்கினோமா? நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோமா? இன்னும் நேரம் உள்ளது, இன்னும் கதவு திறந்திருக்கின்றது. ரமலான் முடிவடையவில்லை. இன்று முதல் நாம் உண்மையான ஈமான் மற்றும் தூய நோக்கத்துடன் நோன்பை தொடர்ந்தால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மன்னிப்பு நமக்கு கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லும் பாடம், நோன்பின் மதிப்பு அதன் உள்ளத்தால் தான் உள்ளது, செயலில் வெளிப்புறம் அல்ல. உள்ளத்தின் நோக்கமே முக்கியம். ரமலான் ஒரு மாற்றத்தின் மாதம். பாவம் செய்த மனிதனுக்கும் திருந்தும் வாய்ப்பு உள்ளது. யா அல்லாஹ் ஈமான் மற்றும் தூய நோக்கத்துடன் நோன்பு நோக்கும் சக்தியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கடந்த கால பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இந்த ரமலானை எங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாற்றுவாயாக. ஆமீன்.